ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை க்ளீனிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதுமா காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றதுக்கும் வேலை செய்கிறதுக்குலாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா க்ளீனிங் ஒர்க் முடிச்சிட்டேன். இந்த ஸ்டவ் மேலே கோலம் போடுறதுக்கு எனக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் ஒரு 2 டைம் போட்டு பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். இந்த கோலம் போடுறது இது மேலே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ எல்லா டப்பாவில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. சரி, எல்லாமே ரீஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சர்க்கரையை ஃபஸ்ட்டு கொட்டி வச்சுட்டேன். அஞ்சரை பெட்டியில் பார்த்திங்கன்னா காலையில் அவசரத்தில் சமைக்கிறனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சிந்தி இருந்துச்சு. ஒரு சில பொருள் அதில் காலியாகவும் ஆயிருந்தது. சரின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அழகாக இருக்குது. அதே மாதிரி கல்லுப்பு வந்து ஜாடியில் வந்து கம்மியாக இருந்துச்சு. சரி, அதையும் ரீஃபில் பண்ணிவிட்டேன். இந்த ஆயில் டிஸ்பென்சர் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, அரிசி மாவு இல்லாட்டி கோலமாவு வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பீஸுக்கெல்லாம் சுத்தமாக போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு ஆயிலை வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கான டைம் சுட சுட ஒரு டீ போட்டு குடிச்சிட்டேன் அப்படின்னா ரிலாக்ஸ்டாக இந்த டே வந்து சூப்பரான க்ளீனிங் ஒர்க் முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.